என்னங்க நம்ம அடுத்து எந்த கோயிலுக்குங்க நம்ம போறோம்? திருச்செந்தூர் போறோமா? ஆமா போலாமே. சூப்பர், சந்தோஷமா இருக்கு. திருச்செந்தூர் இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தம்பி. அவ்வளவு தூரமா? அப்போ நாம ரொம்ப தூரம் போகணுமா? அதானே. ஏங்க அங்க பாருங்க, திருச்செந்தூர் வந்துருச்சு. ஆமா, அருமையா இருக்கு பாரு. இந்த பயணம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாழி கிணறு குளிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கடல்ல குளிக்கணும். அதானா, இந்த தண்ணி நல்லா குளுமையா இருக்கு. இப்போ கடலுக்கு போகலாம். இந்த திருச்செந்தூர் கடல்ல நம்ம குளிச்சோம்னா நம்ம செஞ்செல்லாம் போகுமே தீர்ந்து போய்விடும். இந்த நிலா வெளிச்சத்துல கடற்கரை ஓரத்திலேயே ஒரு நாள் நம்ம இங்க படுக்கிறது ஒரு தனி சுகமா இருக்கே. முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்பா. நீதான் அருள் புரியணும். முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்பா. நீதான் அருள் புரியணும். திருச்செந்தூர் அன்னதானமே ஒரு தனி சுவைதான. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எனக்கு திருச்செந்தூர் விட்டு போறேன்னு நினைச்சாலே மனசு கஷ்டமா இருக்குங்க. அழாதீங்க, நம்ம திரும்ப இங்க வரலாம். சரி. இப்ப நம்ம எங்க போறோம்? நம்ம பழனி போறோம். ஓ சூப்பர். அங்க பாருங்க, நம்ம பழனி வந்துட்டோம். அக்கா, சாமிக்கு அர்ச்சனை தட்டு கொடுங்களேன். குடுக்குறேன் அக்கா. ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. இதோ சாமி, இந்தாங்க அக்கா. ரொம்ப நன்றி. நம்ம ரோப் கார்ல போலாமா இல்ல ட்ரெயின்ல போலாமா? இல்லங்க, நம்ம படி ஏறி அந்த முருகனை தரிசித்து வரும். சரி, அப்படியே ஆகட்டும். போகலாம். என்னங்க, முருகரை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்காரு. ஆமா, ரொம்ப அழகா இருக்காரு. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. என்னங்க, முருகரை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்காரு. ஆமா, ரொம்ப அழகா இருக்காரு. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. என்னங்க, பழனி வரைக்கும் வந்துட்டு பஞ்சாமிர்தம் வாங்காம போனா எப்படி? ஆமா, சரி வாங்கலாம். நம்ம வாங்கிக்கலாம். பஞ்சாமிர்தம் ரொம்ப சுவையா இருக்கு. என்னங்க, அடுத்து நம்ம எங்க போறோம்? கும்பகோணம் போயிட்டு சுவாமிமலை பார்த்து தட்டி போலாமா? சரி, போகலாம். என்னங்க, பழனிமலை முருகர் தரிசனம் ரொம்ப நல்லா இருந்தது இல்ல? ஆமா கல்யாணி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு கும்பகோணம் கூட வந்தாச்சு. இதுதான் டெம்பிள் சிட்டி. இங்க இருந்து